நிழல் பின்னும் நண்பன். ஒரு கிராமத்தில் விக்ரம் என்ற புத்திசாலி சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு எதையும் அறிந்து கொள்ளும் ஆவல் அதிகம். ஒரு நாள் அவன் பள்ளிக்கு போகும் வழியில் மரத்தின் கீழ் ஒரு பளி சென்ற நிழல் அசைவதை கவனித்தான். ஆனால் அது ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் அந்த நிழலுக்கு யாரும் இல்லை. விக்ரம் அதை பின்தொடர தொடங்கினான். நிழல் அவனை காட்டை நோக்கி அழைத்துச் சென்றது. பயமாயிருந்தாலும் விக்ரம் அதை தொடர்ந்து சென்றான். காட்டுக்குள் நிழல் திடீரென்று மறைந்துவிட்டது. அங்கே ஒரு பழைய குடிசை இருந்தது. குடிசைக்குள் சென்று பார்த்தான். அங்கு காலங்காலமாக மூடப்பட்டிருந்த ஒரு புத்தகத்தை கண்டான். புத்தகம் தானே தன்னை திறந்து எழுத தொடங்கியது. அதில் எழுதப்பட்டிருந்தது, நண்பா, நீ எதையும் பயப்படாமல் எதிர்கொள். உண்மையான வலிமை உன் உள்ளத்தில் தான் உள்ளது. விக்ரம் புத்தகத்தை எடுத்தவுடன் மறைந்திருந்த நிழல் மனித உருவம் பெற்று அவன் முன்னே வந்து நின்றது. அது ஒரு பாட்டனாக இருந்தது. நான் உன் உறுதியையும் ஆற்றலையும் பரிசோதிக்க வந்த நிழல் நண்பன். நீ பயமின்றி நடக்கிறாய், அதுவே உன் சக்தி என்று சொல்லிவிட்டு அந்த நிழல் மறைந்தது. மொழிப்பாடம்: பயத்தை கடந்து முன்னே செல்லும் நம்பிக்கையே மிகப்பெரிய சக்தி. திருப்பம்: விக்ரம் பயப்படாமல் நிழலை பின்தொடர்ந்ததால் தான் அவன் வாழ்க்கையில் உண்மையான பாடத்தை கற்றுக்கொண்டான். பயமாயிருந்தால் அந்த ரகசியத்தை அவன் அறிந்திருக்க முடியாது. கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணவும்.